நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை, இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானை பற்றி நெகிழ்ச்சியாக பேசிய சவுக்கு சங்கர். இதை பற்றி தான் இந்த காணொலியில நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அது என்ன அப்படிங்கறதான் இந்த காணொலி பார்க்க போறோம். சரி நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னா, இந்த காணொலியை நான் பதிவு பண்ணிட்டு இதை பதிவேற்றம் பண்ணிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா வெங்காயம் கடைசியா அப்படிங்கிற வெங்காயம் இருக்கு சொன்னேன் பாத்தீங்களா, அது அந்த மலைக்கு முன்னால வந்து கொண்டாந்து நம்ம தோட்டத்தில் கொண்டாந்து இங்க கொட்டி வச்சிருக்கேன். இது வந்து இப்ப காலையிலேயே பயங்கரமான பனி, இன்று இரவுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பனி, மழை பெய்யற மாதிரியே அந்த அளவுக்கு பனி வந்து பயங்கரமா பெஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் ஈரமா இருக்கு. ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு மேல கொஞ்சம் வெயில் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அலசி அள்ளி வைக்கணும். பட்டரெல்லாம் கோழி வச்சிருக்கேன், அள்ளி வைக்கணும். இந்த வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு 10 மூட்டை வரும். இது வந்து விதை வெங்காயம்னு தனியா சொல்லி இதை வந்து கட்டி வைப்போம். இது எப்ப அப்படின்னா அடுத்தது ஆனி மாசம் வெங்காயத்தை இதை வந்து விதை வெங்காயத்துக்கோசரம் இந்த வெங்காயத்தை எடுத்து வைப்போம். அதனால தனியா கட்டி வைப்போம். இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய இந்த வேலை தான். நேற்று மாலை வந்து நம்ம நெல்லு நாத்து விட்ட பாத்தீங்களா, அது வந்து சரியா முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல திரும்பவும் விதை நெல்லை விட்டு அந்த இடத்துல அதை இடத்த தயார் பண்ணி நேற்று விதை விதைச்சோம். இதுதான் நேற்றைய விவசாய பணி, இன்றைய விவசாய பணி. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போகலாம். அதற்கு முன்ன இன்னொரு முக்கியமான தகவல் நண்பர்களே, அதாவது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு வளர்ச்சி அடையணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அதற்கு நம்ம முக்கியமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விடயம் என்ன அப்படின்னா, இந்த BLA Form 2 அப்படிங்கிற படிவத்தை பற்றி நமது கட்சியினுடைய ஒவ்வொரு நபரும் வந்து இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதை பற்றி உங்களுக்கு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி கீழே கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இதை பற்றி நான் அடுத்த காணொலியில நான் விரிவா வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரி நண்பர்களே, வாங்க நேரா இப்ப விடயத்துக்குள்ள போலாம். சவுக்கு சங்கர் அவர்களை வந்து சமீபத்துல ஒரு வலையொலிக்கு கொடுத்த ஒரு நேர்காணல்ல அதன் சீமானை பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியா அவ்வளவு அருமையா வந்து பேசியிருக்காங்க. அந்த கேட்கும் போது எனக்கு என்னால அதை உணர முடிஞ்சது. ஒரு நிமிடம் வந்து என் மனதை வந்து அடைத்து விட்டது, அப்படியே நெஞ்சம் வந்து கனத்து விட்டது. இன்னும் ஒரு நிமிடம் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா என் கண்கள் வந்து அப்படியே கலங்கிரும், அப்படியே கண்ணீரே வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்தது அப்படிங்கிற சொல்லலாம். நான் அடைந்த இந்த உணர்வை வந்து நீங்களும் வந்து உங்களாலும் உணர முடியுதா அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப அந்த ஒரு சிறிய காணொலியை இணைக்கிறேன், அதை பார்த்துருங்க. நீங்க எப்படி அதை உணர்றீங்க அப்படிங்கறதையும் கீழே கருத்துக்களை தெரிவிங்க. இப்ப அதை பார்த்துருங்க. அப்படி நிக்க முடியுமா விஜயால? ஏன்னா இன்னொரு பிரஸ் மீட் நான் பார்த்தது கிடையாது. என்னென்ன கேள்விகள் ஒரே நாளைக்கு 7 பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது எனக்கு தெரிந்து சீமான் தான். எங்க மைக்கு போட்டாலும் பேசுவார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். விஜய் டூ திஸ். எங்க வேணாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று திரு சீமான் பிரச்சாரம் செய்யும். விஜயால் செய்ய முடியும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பது சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். இத்தனைக்கும் பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா நடக்குது மேல. நிக்கிறாரு. என்ன நண்பர்களே, அந்த காணொலியை பாத்தீங்களா? எப்படி நீங்க உணர்றீங்க? அதாவது நிச்சயம் நான் உணர்ந்ததை நீங்களும் உணர்வீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இன்னைக்கு பேசியிருக்காங்க. விஜயை பற்றி விமர்சனம் வச்சிருக்காங்க, நம்ம பிறகு பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சவுக்கு சங்கர் சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது உண்மையிலேயே 100% உண்மையான உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தை தாங்க. இதுல வந்து எந்த ஒரு மிகைப்படுத்தி சொல்றது அந்த மாதிரிலாம் ஒரு பொய்யா சொல்றது அப்படிங்கறதான் கிடையாது. உண்மையிலேயே இருக்கக்கூடிய யதார்த்தத்தை வந்து அப்படியே சொல்லியிருந்திருக்காரு. அதாவது இதே சவுக்கு சங்கர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஞாபகம் இருக்குதுன்னா சரியா ஞாபகம்னா 2021ல இதே சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அதற்கு அப்ப கூட நான் வந்து அதற்கு ஒரு காணொலி பதிலடி சொல்லி ஒரு பதிலடி கொடுத்து ஒரு காணொலி போட்டிருக்கேன். அது இந்த வலைவலி இல்ல, இன்னொரு வலைவலி முதல்ல தொடங்கின அந்த கனவு தேசம் அப்படிங்கிற அந்த வலைவலியில அந்த காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா, என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த இளைஞர்கள் சீமான் பின்னர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த 10 பருவத்து இளைஞர்கள். இன்னைக்கு 10 பருவத்து இளைஞர்கள் வந்து சீமானை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள். அவர்கள் ஒரு 25 வயதை தாண்டி நிறைய படிக்கும் போது, நிறைய அவர்களுக்கு அறிவு வரும்போது, புரிதல் வரும்போது சீமானை விட்டு விலகி விடுவார்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை, முக்கியமா இந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். அதாவது 10 பருவத்து இளைஞர்கள் இன்னைக்கு புரிதல் இல்லாம இன்னைக்கு சீமானை வந்து இந்த இளைஞர்கள் வந்து பின்தொடர்றாங்க. நாளைக்கு விவரம் தெரிஞ்ச உடனே சீமானை விட்டு விலகி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கருத்தை வந்து அன்னைக்கு பதிவு பண்ணாரு. அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையில அன்னைக்கு சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மம், அவ்வளவு வன்மத்தை வந்து அன்னைக்கு வெளிப்படுத்தி இருந்தாரு இதே சவுக்கு சங்கர். அன்னைக்கே நான் வந்து அவருக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்திருந்தேன். ஏப்ப நீ இப்படி சொல்ற, நான் கட்சிக்கு வந்ததே, நாம் தமிழ் கட்சிக்கு வந்ததே வந்து 34 வயதுல தான் நான் வந்தேன். இன்னைக்கு நான் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன். நீ இப்படி சொல்றியே அப்படிங்கப்ப நீ உனக்கு வந்து தனிப்பட்ட முறையில சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மத்துலதான் இந்த மாதிரி நீ பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் இன்னைக்கு அண்ணன் சீமானை பற்றி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா வேற வழி இல்ல. அண்ணன் சீமா அதாவது தொடர் முயற்சி
தொடர் உழைப்பு இதற்கு வந்து நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதற்கு தான். அப்படி எதிரியை கூட வந்து தன் வசமாக்கும், எதிரிகளுடைய மனதை கூட கரைக்கும் அளவுக்கு தான் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இவர் சவுக்கு சங்கர் சொல்றது மாதிரி தொடர் தோல்வி, எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவு ஏச்சுக்கள், எவ்வளவு பேச்சுக்கள், இதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு 15 வருடமா இன்னைக்கு களத்துல அரசியல் வந்து தனித்து நின்று இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு களமாடிக்கிட்டு இன்னைக்கு பனி, மழை, வெயில் எதையும் பார்க்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தான். அப்படிங்கும்போது அது எப்படி பார்க்கக்கூடிய எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, நிச்சயம் வந்து கல்லாக இருக்கக்கூடிய மனதையும் கரைக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்டவர் தான் அண்ணன் சீமான். அப்படிங்கும்போது சவுக்கு சங்கர் மட்டும் ஏமாத்திரம். அதனால இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் சீமானவர்களுடைய அரசியலை பார்த்து தான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் இப்படி ஒரு வார்த்தையை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே சமயத்துல விஜய் அவர்களையும் வந்து விழுத்து வாங்கியிருக்காரு. சீமான் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு போராடுறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வாக்கு சேகரிக்கணும்னா எந்த இடத்துல போயிட்டு கூட வாக்கு சேகரிப்பாரு. இது வந்து விஜயால முடியுமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜயை பார்த்து ஒரு கேள்வி, ஒரு தரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இது உண்மைதான். இப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விஜயை பார்த்து விமர்சனம் வைத்ததை பார்த்துட்டு இந்த விஜயனுடைய ரசிகர்கள், தாவேக தொண்டர்கள் இன்னைக்கு சவுக்கு சங்கரை கூட இன்னைக்கு பிராண்டியை வைக்கலாம். எங்க தளபதியை பார்த்துட்டு எப்படி இப்படி சொல்லலாம், எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த புரிதலற்ற இந்த விஜய் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கொதித்து எழுந்து பேசலாம். இங்க இதுவரைக்கும் விஜயால ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட இன்னைக்கு நடத்தி இன்னைக்கு சந்திச்சு பேச முடியல. இன்னைக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு வந்து வெளியில இருந்து போக முடியுதா, விஜய் அவர்களால இன்னைக்கு மக்களை சந்திக்க முடியுதா? அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, ஏன்னா மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கும் போது அவர் எளிமையா வந்து மக்களை சந்திக்க முடியாது, ஒரு இடத்துல போக முடியாது, வரவும் முடியாது. அப்படிங்கும் போது இவர் எப்படி மக்களுக்கான அரசியல் செய்வார் அப்படிங்கறத இங்க எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதைத்தான் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து எழுப்பியிருக்காரு. அப்படிங்கும் போது இவர் வந்து வெறும் விஜய் அவர்களால வெறும் விளம்பர அரசியல், வெறும் வெற்றி அரசியல் இதான் செய்ய முடியுமே ஒழிய மக்களுக்கான அரசியலை நிச்சயம் செய்ய முடியாது. இதை வந்து இந்த விஜய் ரசிகர்கள், இந்த விஜய் தாவக தொண்டர்கள் இதை எப்படி வந்து இதை புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மயக்கத்துல இருக்காங்க, திரை மயக்கத்துல, சினிமா மயக்கத்துல, சினிமா போதையில அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களால நிச்சயம் புரிஞ்சிக்க முடியாது. கண்மூடித்தனமா தளபதி 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 ஆய் ஊயின்ட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி நமது கட்சியினுடைய, நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் நம்ம வந்து ஒரு அரசியல் புரிதலோட, அரசியல் தெளிவோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயம் வந்து இந்த மக்களுக்கான, மண்ணுக்கான அரசியலை நாம தான் முன்னெடுத்து செய்யணும். இந்த விஜய் இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத இந்த விஜய் ரசிகர்களுக்காகவும் சேர்த்து நாம தான் வந்து ஒரு நல்ல அரசியலை வந்து நம்ம தான் உருவாக்கணும். அப்ப அதற்கான கடமையும் பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. அதனால நிச்சயம் வரும் நாட்கள்ல நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் சீமானவர்களுடைய வெற்றிக்கும் நம்ம அனைத்து உறவுகளும் வந்து ஒருங்கிணைந்து களத்துல வந்து நம்ம செயல்படுவோம். நான் வந்து அதற்கான பணியை வந்து இன்றிலிருந்தே நான் தொடங்குறேன். நிச்சயம் வந்து நமது கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் நாம வந்து இன்றிலிருந்து தொடங்குவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.